லிட்டில் மிஸ் ரித்தனியா ஃபேமிலி எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாதாரண நாள்லேயே மாடு வச்சுருக்கவங்களுக்கு வேலை பெண்டு நிமிருங்க. அதுலேயும் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் சொல்லவா வேணும். ஆனால் அதெல்லாம் விட பல மடங்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி மாட்டுப்பொங்கலை பயங்கர ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு பாலெல்லாம் கறந்துட்டு டீ காஃபி பால் குடிச்சிட்டு டேவை பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனியா கண்ணுக்குட்டி மாடுன்னு சொல்லி ஒவ்வொன்றா அழகாக கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கோழி ஷெட்டை போய் நல்லா க்ளீனாக கூட்டி விட்டு கழுவி விட்டுட்டு கட்டுத்தரை தான் க்ளீன் பண்ண வந்திருந்தோம். கட்டுத்தரை அப்படின்னா மாடு நிற்கிற இடம், மாட்டுக்கான வீடுன்னு வந்து கிராமத்து சைடில் சொல்லுவாங்க. அம்மா நான் கட்டுத்தரை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அத்தையோட கோலம் போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படி என்னதான் கோலம் போடுறாங்கன்னு சொல்லி நான் போய் பார்த்தா தேனையும் நிலாவையும் ஸ்டாச்சு மாதிரி நிற்க வச்சு அதை பார்த்து அப்படியே வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டு மாட்டுப்பொங்கல் கோலம் ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சுங்க. அம்மா சாயந்தரம் ஆயிடுச்சு, மாடெல்லாம் தாகமாக இருக்கு, நான் வந்து குளிர்தானியில் தண்ணி விடுறேன்னு சொல்லி நம்ம லிட்டில் மிஸ் தண்ணி விட்டுட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு மாடு குளிச்சு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி பொங்கல் வச்சிடலாமா அப்படின்னு கேட்டோடனே அழகாக தலையாட்டுச்சு. ஓகேம்மா நான் போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு ட்ரெஸ் போட்டு வந்து பொங்கல் வைக்க போகிறேன் நம்ம லிட்டில் மிஸ் சொல்லியிருந்தாங்க. அம்மா நானும் தென்றலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. கிராமத்து சைடில் சாயந்தரம் தாங்க பொங்கல் வைப்பாங்க. மாடு வயிறு நிறைய மேய்ஞ்சிட்டா, மாடு மேய்க்கிறவங்க மனசு நிறையா இருந்தால் தான் பொங்கல் வைக்கணும்னு வந்து சொல்லுவாங்க. நாங்கள் 3 பொங்கல் 3 பரிசல் போட்டிருந்தோம். ஒன்று வந்து கோப்பநாதர் சுவாமிக்கு, ஒரு மாடு ஆடுக்கான சுவாமி, இன்னொன்று மாட்டு பொங்கல், இன்னொன்று வீட்டு பொங்கல், 3 பொங்கல் வச்சுருந்தோம். இது காதோட கருகமணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம் எங்கள் கட்டுத்துறையை. ஸோ அப்போ சுவாமி கும்பிட்டுட்டு கண்ணுக்குட்டி மாட்டுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி கட்டி வாய் கழுவிட்டு வெறும் பொங்கல் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். 2 சைடு வந்து கரும்பு நிற்க வச்சு மாட்டை தாண்டு விடுவோம். எங்களோட அரும்பு அப்படி தாண்டு விட்டுருந்தோம். எங்கள் வீட்டு குலவ சத்தத்தை கேட்குறீங்களா? கேளுங்க. ஸோ இந்த மாதிரி குலவை போட்டு மாட்டை தாண்ட விட்டுட்டு இந்த கரும்பை வெட்டி சாப்பிடுவோம். அடுத்தது வந்து நம்மளோட லிட்டில் மிஸ் ரித்தனியாவோட கொள்ளு தாத்தா வீட்டில் சாமி கும்பிட கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சொந்த பந்தத்தோடு எல்லாம் போய் இதே மாதிரி ப்ராசஸில் சாமி கும்பிட்ருந்தோம். இவ்வளோ ஜாலியாக எங்களோட மாட்டுப்பொங்கல் மனநிறைவாக ரொம்ப நல்லா போச்சு. உங்கள் வீட்டு மாட்டுப்பொங்கல் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டோம் இல்லையா, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், கரும்பு இது எல்லாம் கொடுத்த விவசாயிங்களுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம லிட்டில் மிஸ் ரித்தனியா சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.